நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ஏ மாதா, ஏ மகாமாயா, மகாலட்சுமி, இந்த படைப்புக்கெல்லாம் மூல சக்தியே, தனம் தரும் நாயகி, இல்லை என்ற நிலையே இல்லாமல் செய்துவிடும் தேவி, மகாலட்சுமி, உன் பொன்னடி போற்றுகின்றேன். கிருபை வேண்டும். பொன்னரசி என் பெண்ணரசி ரூபத்தில் தரிசனம் தந்து அருள் செய்ய அன்னையே. வணக்கம் தந்தையே. சௌபாக்கியம் பெறுக. என்ன வேண்டும் தந்தையே? எதன் பொருட்டு கூப்பிட்டீர்கள்? மகளே, பெரும் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டேன். மகளே, அதற்கு நியாயம் பெற வந்தேன். பெற்ற தந்தை என்ற உரிமையில் வந்தேன். யார் அப்படி தங்களுக்கு அநியாயம் செய்தார்கள்? அம்மா, நீ. அப்படியா? புரியவில்லையே. நான் செய்த பிழை என்ன? என் மகளே லட்சுமி, உன்னை பெற்றவன் என்ற பெருமையில் நீ பாதிதான் தந்தாய், மீதி பாதியை தரவில்லை. பாருங்கள், பாதி பெருமையை தந்தவள் எதில் மீதியை தரவில்லை? மகளே, தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க சுப நேரத்தில் கன்னிகாதானம் செய்கின்ற ஒரு பெருமைக்கு ஈடேது. அதையும் நான் பெற்றேன். பெற்றாலும் பெரிய குறை ஒன்று உண்டு. நான் உன்னை பாசத்தோடு அன்புடன் என் தோள் மீது எடுத்து சுமக்கவில்லையே. கொஞ்சம் மொழி நீ சொல்ல, உன் பிஞ்சு விரல் என்னை பற்றி கொள்ள, அந்த பேரின்பத்தை அல்ல என் உள்ளம் துள்ள. அந்த இன்பத்துக்கு விலையாக நீ படைத்த புவனங்களை தந்தாலும் போதாது. அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தாயா? இது பெரிய அநீதிதானே. மகளே, எனக்கு நியாயம் வேண்டும். என் பேராசையை நிறைவேற்ற வேண்டும். மகளே என்று கூப்பிட்டு என்னை கும்பிடுவது நியாயமா தந்தையே? பேராசைப்படும் உங்கள் ஆசை நடக்கப் போகிறது. மகளே, எப்போது? சொல்கிறேன், காலம் வரும், காத்திருக்க வேண்டும். தாம் கடலரசன், தம்மை ரத்னாகரன் என்றும் அழைக்கிறார்கள். திரேதாயுகத்தின் போது பூமியில் வைஷ்ணவி தேவி என்ற பெயரில் அவதரிப்பேன். அந்த சமயத்தில் தாம் ரத்னாகரன் என்ற பெயரில் ஒரு மாபெரும் புகழ்பெற்ற மன்னனாக நீங்கள் பிறப்பீர்கள். அப்போது நான் தமக்கு மகளாக பிறந்து தாம் கொஞ்சி மகிழும்படி செய்வேன். அருமை குழந்தையாக மடியிலே இருந்து மழலை சொல் பேசி ஆனந்தப்படச் செய்வேன். மகளுக்கு மீண்டும் மணவினை நடத்துகிற நிலையை தாங்கள் மறுபடி பெற மாட்டீர்கள். ஏனெனில் கல்யாணத்துக்கு முன்னால் மோனோத்சவம் செய்ய சென்று விடுவேன். உங்கள் மகளாக பிறக்கும் முன்னால் தாம் தரணியில் ரத்னாகரன் என்ற பெயருடன் அநேக பயங்கரமான அரக்கருடன் யுத்தம் செய்யும் நிலை வரும் தந்தையே. அதனால் தமது கீர்த்திகள் பெருகி 8 திசைகளுமே நாளும் ஜெயகோஷம் இடுவார்கள். பேரரசர் ரத்னாகர்க்கு ஜெய்! 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 பேரரசர் ரத்னாகருக்கு ஜெய்! பேரரசர் ரத்னாகருக்கு ஜெய்! பேரரசர் ரத்னாகருக்கு 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 ரத்னாகருக்கு. யாருக்காக இந்த ஜெயகோஷம்? எதற்கு? ஏன் ஏன் இந்த நாடகம்? எதற்காக இங்கே இந்த முழக்கங்கள்? தன் மக்களின் நலன் கருதாத அரசருக்கா இந்த கோஷம்? ஆளும் மன்னனின் லட்சியம் மக்கள் நலம். அதுதானே இந்த நாட்டிலே இல்லை. எந்த அரசனுக்கு ஜெயகோஷமிட வேண்டும்? வீரமுள்ள மன்னவனுக்கு, மக்களை காக்கும் மன்னனுக்கு அது பொருந்தும். அதை விடுத்து கோழையான இந்த அரசனுக்கு எதற்கு இந்த கோஷம்? போதும் மந்தனரே, மேலும் பேசாதீர்கள். எங்கள் மன்னவரை பற்றி ஒரு சொல் இனிமேல் பேசினால் இழுத்து பழிப்பது இனியும் தொடர்ந்தால் என் வாழ். உரையில் போடுங்கள்.
பேச விடுங்கள் மகாமந்திரி, பாவம் அவரை பேச விடுங்கள். பிராமண பெரியவர் பேச்சில் தகுதியற்ற சொற்கள் வராது. ஒருவரின் உணர்ச்சிகளை இந்த மன்றத்திலே எடுத்துச் சொல்வதற்கு யாருக்கும் உரிமை உண்டு. சொல்லுங்கள் வேதியரே, வாழ்முனைக்கு பயந்து வாயடைத்து விட வேண்டாம். என்ன பேச்சு இது அரசே? அமைச்சரின் வாழ்முனைக்கு பயந்து பேசாமல் நான் திரும்புவேனா? இல்லை அரசே, இல்லை, அப்படி இல்லை. சொல்வே, சொல்ல வந்ததை உரத்த குரலில் தான் சொல்வே. அமைச்சரின் வாழ்முனையை விட என் நாக்கு கூர்மையானது. நான் பொறுத்தாலும் வாய் பொறுக்காது, தூஷிப்பது நிற்காது. உறுத்தல்கள் சிறு முயலையும் சிறுத்தையாக்கி விடுகிறது அரசே, சிறுத்தையாக்கி விடுகிறது. போதும், நிறுத்துங்கள். மகாமந்திரி, மீண்டும் வாழெடுத்து என் ஆணையை மீறுகிறீர்கள். மகாமந்திரி, இந்த வாழ் உண்மையை சொன்ன என் மீது பாய எழுவதும். நம்பிக்கை இருந்தால் தீட்டிய இந்த வாளை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டுங்கள். கொடியவன் துர்ஜயன், தீங்கு செய்வதையே தன் தொழிலாக கொண்ட அந்த அரக்கன் இந்த நாட்டு மக்களை கிள்ளுக்கிரையாக மிரட்டுகிறான். சக்தி இருந்தால் சந்திக்க நினைத்தால் அந்த அரக்கனை சந்தியுங்கள் மகாமந்திரி. நிறுத்துங்கள் மகாமந்திரி. மன்றமா இது அரசே? பேச எங்கே இடம்? அரண்மனைக்குள்ளே ஆடம்பர சிம்மாசனத்தை அலங்கரித்தால் ஆட்சியோ, நாட்டு மக்கள் உரிமையை தடுக்க அமைச்சரோ? பேச்சுரிமை என்பது எனக்கு வாய் தந்த கடவுள் தந்தது. அதை மறுப்பதா நீங்கள்? துர்ஜயன் என்ற அரக்கன் நான் பெற்ற பிள்ளைகளை அள்ளிச் செல்லும் அநியாயம் பாதகன் எனக்குத்தானா? அமைச்சருக்கு இது தெரியாதா? துர்ஜயன் அந்த அரக்கன் நான் பெற்ற பிள்ளைகளை வெட்டுகிறான். காப்பாற்ற வேண்டிய காவலர் அரக்கனுக்கு அஞ்சுகிறார். மன்னவர் ஒருவர் யாருக்காக? உரிமை எங்களுக்கு இல்லையா? துன்பங்களுக்கு முடிவில்லையா அரசே? அடிபட்டதால் புண்பட்டு பேசுகின்ற என் சங்கடம் உணர்ச்சிகளை சுடுகிறது. ஊமை மக்கள் என்று நினைக்காதீர்கள் அரசே. ஊமைகள் அழுதால் நாடு தாக்காது அரசே. ஒருவன் தானே பேசுகின்றான் என்று நினைக்காதீர்கள் அரசே. உங்கள் நாடே ஒரே குரலில் பேசப் போகிறது. குமுறும் நெஞ்சங்களை அடக்காதீர்கள் அரசே. போதும், பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமை இழந்து விடாதீர்கள், அமைதி அடையுங்கள். உங்களை பேசவிட்ட மன்னர் கண்ணீர் விட வைக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் அரியணையில் அமரவில்லை. மன்னியுங்கள் மகாராணி விஜயா, மன்னியுங்கள். புண்பட்டதால் நான் பேசினேன். மன்னவருக்கு எடுத்துச் சொன்னேன். கடும் புலி வாழும் காட்டை விட இந்த நாடு கொடியது. மகாராணி, அவரை பேசவிடு. அந்தனர் நமக்கு நாம் மறந்துவிட்ட கடமைகளை எடுத்துச் சொல்கிறார். பேசுங்கள் அந்தனரே, பேசுங்கள். அரசரை விஷ்ணுவின் அம்சம் என்று போற்றுகிறார்கள். ஏனென்றால் பகவான் விஷ்ணு இந்த அகிலத்தை பாதுகாக்கின்றார். அதுபோல் தாமும் இந்த நாட்டை காப்பாற்றுவது தம் பொறுப்பல்லவா அரசே? பதில் வேண்டும் அரசே, பதில் வேண்டும். தாம் தம் மக்களை காப்பாற்றுகிறீர்களா? தாம் தமது மக்களை ஆதரிக்கின்றீர்களா? இங்கு தாம் தமது மக்களை காத்து நின்றால் என் பிள்ளை, ஏழையின் பிள்ளை, மக்கள் எல்லாம் பார்த்திருக்கும் போதே கொடியவன் அந்த அரக்கன் துர்ஜயன் கையால் மாண்டிருக்க நேராதே. மகனுக்காக நான் அழுது புலம்பினேன்.
காற்றிலே கலந்தது என் அழுகுரல். காவலன் செவியிலே விழவில்லையே அரசே. பிறந்திருக்கவே கூடாது நான். புலம்பியது போதும் பிராமணரே, நான் உணர்ந்தேன். என் மனப்பொன்னின் வேதனை உங்களுக்கு எப்படி புரியும்? உயிரற்ற கூடு பேசுகிறது இப்போது. சொல்வது எளிது, மிக எளிது அரசே, எளிது. அரசே, இது என்னோடு போய்விடாது. துன்பத்தின் தலைவாசலான உன் பெருநாட்டில் பிறந்திருப்பவர்கள் நரகத்தில் துடிக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். மக்கள் தங்களின் குழந்தைகள் அல்லவா அரசே? ஆளும் அரசன் அன்பு மக்களை பிள்ளையாக கருதி பாதுகாக்க வேண்டும். மணிமுடி மாளிகைகள் எதற்கு மன்னா தங்களுக்கு? ஊமையாய் இருப்பதற்கு அரசே? நாட்டை காப்பதற்கு அல்லவா தாங்கள்? ஆகையால் அரசே, பாதிக்கப்பட்டவன் சபிக்கிறேன் உங்களை. உமக்கு வரப்போகும் பிறவிகளிலே குழந்தை இல்லாமல் தவித்து. கொஞ்சம் பொறுங்கள் பிராமணரே, சாபம் விடாதீர்கள். கோபம் தங்களுக்கும் பெருமை தராதே. தம்மை நான் கும்பிட்டு கேட்டுக் கொள்ளுகிறேன். பாதிக்கப்பட்டவரின் கண்ணீரே போதாதா? தமக்கு ஏற்புடையது என்றால் என்னையும் மன்னரையும் கொன்று விடுங்கள். சாபமிடாதீர்கள். நீதி மறந்த மன்னர் என்றால் அவர் உங்களை நிற்க வைப்பாரா? இங்கே நிற்க விட மாட்டார். வேதம் படித்தவரே, காலத்தின் கோலமென துர்ஜயன் இந்த நாட்டின் இறையாண்மைக்கு சோதனைகள் தருகின்றான். குள்ளநெறி தனங்களால் குழப்புகிறான். மன்னர் பொறுமையின் சின்னமாக இருந்து பொறுத்துக் கொண்டிருக்கின்றார். புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மன்னரை மன்றத்திலேயே சொல்லால் சுட்டு சாபமிடாதீர்கள். ஆசி வழங்குங்கள் அந்தணரே. அறிவு முதிர்ந்த அந்தணரே சினத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் அந்த நாட்டில் எப்படி அமைதி இருக்கும்? இழப்புகள் இருக்கலாம். அதற்காக இதயத்தை இழந்து விடுவதா? துன்புறுத்தப்பட்டவரை, உங்கள் துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம். முடியுமானால் தாம் எனக்கும் மன்னர் அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குங்கள். அனுபவம் மிகுந்தவரை, ஆன்மீகம் தெரிந்தவரே, ஆட்சியில் கேடு இருந்தால் எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர் நீங்கள். முறையற்ற முறையில் மன்னரை கோழை என்று சொல்வதா நீங்கள் புகழை கெடுக்கிறீர்கள்? மன்னர் பிரான் மாற்றானுக்கு அஞ்சுகிற கோழை அல்ல. நீதிகளை நெறிகளை காப்பவர், மக்களை கண்ணாக மதிப்பவர், அரியணை அலங்காரமாக நினைக்காமல் அரங்காக்கும் தராசாக நினைப்பவர். அதனால்தான் அச்சுறுத்திய ஆட்சி புரியும் மன்னவராக அவர் இல்லை. அவர் வாழ்முனை போர் முனைக்குத்தான். அதுதான் அமைதி காக்கும் எமது ரத்னாகர் மன்னரின் தனிப்பெரும் அடையாளமாகும். மன்னவர் பொங்கி எழுந்தால் துர்ஜய கூட்டம் தூளாக சிதறி ஓடும். அதனால்தான் துரோகி துர்ஜயன் பதுங்கி எமது நாட்டிலே நல்லூர்களை அழ வைக்கிறான். காலம் வரும்போது அவன் கழுத்து அறுபடும். தாம் கலங்காதீர்கள். அன்பு மக்களின் கண்ணீரை எங்களால் தாங்க முடியாது. அதனால்தான் நாங்கள் அமைதியை மாசுபடுத்தாமல் பகைமையை நீக்க பார்க்கிறோம். மன்னித்து விடுங்கள் அரசே, மன்னித்து விடுங்கள். தாம் என்ன சொல்கிறீர்கள் பெரியவரே? தாம் வேத வித்து அடிபணிவதா நீங்கள்? அதையெல்லாம் மறந்து தாம் மன்னிப்பு கேட்டால் மன்னர் எனக்கு தலைகுனிவு. ஆத்திரப்பட்ட எனக்கு அறிவே மழுங்கி விட்டது அரசே. படித்த முட்டாளின் குறைகுடம் தழும்பி விட்டது அரசே, தழும்பி விட்டது. நீதி கேட்டு வந்தவன் நீதிக்கு புறம்பாக நடந்து கொண்டு தங்களை அவமதித்து விட்டே.
பிள்ளை இழந்த சோகம் புலம்பி விட்டேன், என்னை மன்னியுங்கள். வேள்வி தீ போல் தூய்மையானவரே, என் முன் வேதனை தீயை சுமந்து நிற்பவரே, புண்பட்ட உங்களின் குரல் எப்படி புலம்பலாகும்? மன்னன் என் மனதில் தங்கள் துன்பங்கள் சுடுகிறது. அந்தன பெருமகனாரே, அக்கிரமக்கார துர்ஜயனுக்கு தக்க பாடம் கற்பிக்கிறேன். தாங்கள் பட்ட துன்பங்களை அவனையும் நான் பட வைக்கிறேன். அநீதி இழைக்கும் அந்த அரக்கனுக்கு நமது வாழ்முனைகள் பதில் சொல்லும். இனிக்கும் செய்தி, என் பகையை முடிக்காத வரையில் நம் பகைவன் ரத்னாகரனுக்கு ஜெயகோஷம் கிடையாது. வானம் இடிந்து விழுமா, வையம் மூழ்கி விடுமா, என் பெயர் மாற்றப்படுமா? கோழை அந்த ரத்னாகரனுக்கு வாழ்த்தொலி முழங்காவிட்டால் துர்ஜயா, திமிரெடுத்த ஒருவன் வெற்றி கண்டதில்லை. துர்ஜயா, மரணம் கூட உன்னை நெருங்க முடியாது. கோமகனே, உன்னை தெய்வம் கூட கொல்லாது. அமரன் நான், அமரன் நான், ஆம் அமரன் நான். மன்னியுங்கள் மன்னா, தாம் வல்லமை உள்ளவர்தான். மன்னா, ராஜநீதி கூறுகிறது, எதிரி எவ்வளவுதான் இளைத்தவன் ஆனாலும் அவனை தூசாக பேசுவது தங்களுக்கு அழகல்ல. ஏனெனில் சின்னஞ்சிறு ஒரு சிற்றெரும்பும் கூட யானையை கொன்றுவிட முடியும். நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது சரியல்ல. சேனாதிபதி சங்கசூடரே, தீயை எரிக்குமா? துர்ஜயன் தீயினும் பெரிய தீ, அண்டம் அனைத்தையும் எரிக்கின்ற அக்னி. துர்ஜயனை மோதுகின்ற ஒரு விரோதி துர்ஜயனுக்கு முன்னால் ஒரு தூசிதான். ஏனெனில் துர்ஜயன் ஒரு மகா மாயாவி. துர்ஜயன் வலிமை மிக்க ஒருவன். அதை நான் மறுக்கவில்லை மன்னா, இதுவும் நிஜம்தான். இது நாள் வரை ரத்னாகர மன்னனை தாங்கள் முறியடிக்கவில்லை. சேனாதிபதி, நீ மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்கிறாய் என் கோபத்தை தூண்டி விடுவதற்கு. நமக்கு நம் வாளுக்கு என்றுமே போர்க்களத்தில் தோல்வி கண்டதுண்டோ? புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்ந்து பிடுங்குவதற்கு இது பாமரனுக்கும் தெரிந்த கதை. அந்த ரத்னாகரனை ரத்தம் சிந்த வைத்து சத்தமில்லாமல் எமலோகம் அனுப்ப நினைத்தால் அது முடியவில்லை. வாழ்முனை மழுங்கினால் கூர்மதி இருக்கிறதே. தந்திரம் என்பதும் ஒரு ஆயுதமே. திறமை கொண்ட தந்திரசாலிகளை அனுப்பி வைத்து நாட்டை குழப்பி இருக்கிறேன். குழப்பம் கலகமாகும், கலகம் இழப்புகளாகும். அடக்க முடியாமல் ரத்னாகரன் திணறுவான். மன்னா, உண்மை சுடும். தெளிவாக உனக்கு சொல்கிறேன் மன்னா, ஏன் உன்னால் ரத்னாகரனை வெல்ல முடியாமல் போகிறதென்று. என் பக்கத்தில் இருந்து கொண்டு மாற்றானை புகழ்ந்து பேசுகின்ற மண்டையே, நான் ஆள்வது உனக்கு பிடிக்கவில்லையோ? நிஜத்தை சொன்னால் அது பிடிக்காது அரசே. நிஜமாக நீ கோழை. கோழைக்கு உணர்ச்சி உண்டோ? உறுத்தும் உண்மைகளை சொன்னால் தாங்க முடியுமோ? அட மண்டையே, என் மண்டையை ஏன் உருட்டுகிறாய்? உன் முண்டத்தை நீக்கி மண்டையை இங்கே வைத்தேன். உன் ஆத்மாவை நான் பிடித்து வைத்தேன். அப்படி இருந்தும் நீ என்னை இப்படி பேசுவதோ? பேசுவேன். நான் தேவி மகாலட்சுமியின் பக்தன். தேவி லட்சுமியின் பக்தன். உயிரையும் தியாகம் செய்ய துணிவேன். மறந்தும் கூட உனக்கு முன்னால் நான் பயந்து போய்விட மாட்டேன். நான் உன் நாவை அறுத்து அதை தோரணம் கட்டி தொங்க விடுவேன். முன்னாலேயே உன் குணத்தை அறிந்து கொண்டேன். நிஜம் சொன்னால் உனக்கு தாங்காது. நான் இடித்துச் சொல்வது உன்னை நீ திருத்திக் கொள்ளத்தானே தவிர கூட இருந்து குழிப்பறிப்பதற்கல்ல. உன்னை இன்புறுத்துவதற்கு புகழ்ந்து பேசி உன் பக்கத்திலே உட்கார்ந்து ஆற்றல் மிக்கவன் என்று கைதட்டி உனக்கு பிரியமானவனாக இருக்க விருப்பமில்லை. நீ புகழை விரும்பினால் செவியை தீட்டிக்கொள். மாவீரன் என்று நினைப்பவன் எப்போதும் ஏன் ரத்னாகரனை புறங்காண முடியவில்லை? இந்த நிஜத்தை மட்டும் நீ எப்போதும் அறிய முடியாது. மன்னா, எனக்கு தெரியும், உண்மையை தாங்கிக் கொள்ள உனக்கு சக்தி இல்லை. நிறுத்தும் மண்டையே, என்ன விரும்புகிறாய் அதை சொல்.
தேவி மகாலட்சுமியின் மீது ஆணை, சிருஷ்டியின் நிரந்தர நிஜத்தை கேள். அதர்மம் தர்மத்தை வென்றதாக உதாரணம் இல்லை. அநீதி நீதியை மோதி அழித்ததாக கதையே இல்லை. நீயும் ராஜா ரத்னாகரை மோதி அழிக்க நினைத்தால் அது முடியவே முடியாது. ஏனெனில் ராஜா ரத்னாகரர் புண்ணியம் செய்த மாமனிதர். உன் குணம் தீங்கிழைக்கும் மனம். துன்புறுத்துவது உன் தொழில். அந்த ராஜா ரத்னாகரர் நல்லதே செய்கிறார். துன்புறுத்தி ஆளுகின்றாய். ராஜா ரத்னாகரர் தர்மத்தை மீறாமல் நடப்பவர். கொடியவன் நீ, நல்லவர் அவர். அதர்மம் தர்மத்தை மிஞ்சுமா? இல்லை துர்ஜயா, இல்லை. ரத்னாகருக்கு இணையில்லை. புண்ணியம் செய்த மாமனிதர் அவர். நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் நெறிகளுக்கும் கவசமாயிருந்து வாழ்பவர் அவர். உன்னை போன்ற கொடியவன், துஷ்டன், துராத்மா அந்த மாமனிதரிடத்தில் எப்போதும் போரில் தோற்று விடுகிறாய். போதுமடா புலம்பல். மண்டையும் இருக்காது.